வாக்கிய முறைப்படி நான் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் பார்க்குறோம் பலன்கள் பெரும்பாலும். அதனால் நம்ம சொல்லக்கூடிய அந்த பொது பலன்களும் வாக்கிய முறைப்படி தான் பெரும்பாலும் இருக்கும். விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி காலம் ஆரம்பித்த காலத்திலேருந்து கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை, சுணக்கமான சூழ்நிலைகள் அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் உடனே தடை வந்துக்கிட்டு இருக்கும். மேலும் ஒரு வலிமையில் கொஞ்சம் குறைவு வருவதுபடியாக அஷ்டமஸ்தானத்திலே குரு மறைஞ்சிட்டார். இப்போ என்ன பண்ணிட்டார், குரு விருச்சிகத்துக்கு அஷ்டமத்தில் மறைஞ்சிட்டார். மேல் அதிகாரிகிட்டெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மிக 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 அவசியம். அப்போ கீழ் அதிகாரிகிட்டெல்லாம் கொஞ்சம் டாமினேட்டாக போயிடலாமா நினைச்சிடாதீங்க. சனி பகவானும் அர்த்தாசிரமத்தில் இருக்கார். கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிக மிக அவசியம். ஏன்னா அடுத்து சனி பகவான் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 5ஆம் பாவத்துக்கு வருவார். உங்களுடைய வீடு, நீங்கள் ஒரு சொந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அது ஓகே. இல்லைனா நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சனி பகவான் எப்படி மாறுறாரோ அதே மாதிரி வாக்கிய முறைப்படியே குரு பகவானும் மாறுறாரு. எப்போனா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலேருந்து 9ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அதுக்கு பலன் இருக்குது. அதை வச்சு அதற்கு மேலேயும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த சனி பகவானை உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண முடியும். எதற்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, அர்த்தாஷ்டமத்தில் சனி மறைஞ்சிருக்கார் இல்லைங்களா, எப்போ தான் இதற்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு, எப்போ தான் ஒரு பிரகாசமான ஒளிமயமான நான் நல்ல ஒரு தீர்க்க தரிசனமான வருங்காலத்தை பார்க்க முடியும் அப்படின்னா, சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். இப்போது விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறதையும், எப்போதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல காலம் பிறக்க போது, படக்கூடிய கஷ்டத்திலேருந்து ஒரு விடுதலை அடைய போகிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாங்க, இப்போ உள்ள காலம் வாக்கிய முறைப்படி நான் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் பார்க்குறோம் பலன்கள் பெரும்பாலும். அதனால் நம்ம சொல்லக்கூடிய அந்த பொது பலன்களும் வாக்கிய முறைப்படி தான் பெரும்பாலும் இருக்கும். அதனால் இப்போ வாக்கிய முறைப்படி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 நடக்குது. இப்போல்லாம் சொல்கிறாங்களே திருக்கணித முறைப்படி சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே சுவாமி, நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. வாக்கிய முறைப்படி தான் சாஸ்வதமானது. அதுவும் நமக்கு நம்ம கோவிலாகட்டும், அதே போல் சனி பகவான் கோவில் திருநள்ளாறு ஆகட்டும், அதே போல் திருச்செந்தூர் ஆகட்டும், அதே போல் திருவண்ணாமலை, நவக்கிரகத்துக்குன்னு இருக்கக்கூடிய 9 கோவில்கள், எல்லா கோவில்கள்லையும் வாக்கிய முறைப்படி தான் கும்பிட்றாங்க. அதனால் நாமும் வாக்கிய முறைப்படி வழிபாடு செய்வதே உத்தமோத்தமம். அதனால் வாக்கிய முறைப்படி பார்த்திங்கன்னா சனி பகவான் விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி முடிகிற காலங்கிறது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 தான். அதனால் அதற்கு மேல் நீங்கள் என்ன செய்யணும், அது வரைக்கும் உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக கவனிங்க. விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி காலம் ஆரம்பித்த காலத்திலேருந்து கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை, சுணக்கமான சூழ்நிலைகள் அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் உடனே தடை வந்துக்கிட்டு இருக்கும். ஏதாவது நீங்கள் ஒரு பெரிய முயற்சி பண்ணி பெரிய விஷயங்கள் பண்ணி நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பல விஷயங்கள் சிம்பிளாக அது முடிஞ்சிறதுக்கோ அல்லது அதன் மூலமாக ஒரு பிரதிபலன்கள் ரொம்ப கம்மியாக வருவதற்கோ கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பெரியபடியான ஒரு நல்ல வரவேற்பாக மாறி இருக்காது வெகுஜன மக்களுக்கும். இப்போ உள்ள விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மேலும் ஒரு வலிமையில் கொஞ்சம் குறைவு வருவதுபடியாக அஷ்டமஸ்தானத்திலே குரு மறைஞ்சிட்டார். இப்போ என்ன பண்ணிட்டார், குரு விருச்சிகத்துக்கு அஷ்டமத்தில் மறைஞ்சிட்டார். இது வேற அர்த்தாஷ்டம சனி வேற ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, அஷ்டமத்தில் குரு வேற மறைஞ்ச காலங்கிறதுனால உங்களுக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிக்கும் கொஞ்சம் அதீதமான மன கஷ்டங்கள் அல்லது மனக்கசப்புகள் அல்லது மன முரண்பாடுகள் போகக்கூடிய காலமாக போச்சு இப்போ. அதனால் அதில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. மேல் அதிகாரிகிட்டெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மிக 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 அவசியம். அப்போ கீழ் அதிகாரிகிட்டெல்லாம் கொஞ்சம் டாமினேட்டாக போயிடலாமா நினைச்சிடாதீங்க. சனி பகவானும் அர்த்தாசிரமத்தில் இருக்கார். மேல் அதிகாரிகிட்ட எவ்வளோ கவனமாக இருக்கீங்களோ அதை விட மிக மிக கவனமாக உங்களுடைய கீழ் அதிகாரிகிட்ட நீங்கள் இருந்தே ஆகணும். எதனால் அப்படின்னா சனி அர்த்தாஷ்டமத்தில் இருக்கிறதுனால சனி பகவான் உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய நபர்களை எல்லாம் பிரதிநிதித்துவப்படுத்துபவர் சனி பகவான். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க வேலையாட்கள் எல்லாமே சனி பகவான் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவார். அதனால் அந்த சனி பகவான் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்கிறதுனால அவங்களுடைய உறவு முறைகள்லையும் ரொம்ப நிதானமாக இருக்கணும்.
அவங்ககிட்டயே கொஞ்சம் பேச்சுகளில் ரொம்ப நிதானமாக எச்சரிக்கையுடன் எந்த விஷயங்களை எப்படி சொன்னால் அதற்கான எதிர்கால சிந்தனை எப்படியாக அந்த பேச்சுக்கள் இருக்குங்கிறதையும் யோசித்து பேசுங்க. அடுத்ததாக வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள காலத்தில் நீங்கள் எதெல்லாம் செய்ய வேணும் அப்படின்னா, கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிக மிக அவசியம். ஏன்னா அடுத்து வந்து சனி பகவான் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 5ஆம் பாவத்துக்கு வருவார். அதனால் அந்த சமயத்தில் கொஞ்சம் கடன், ஏன்னா வந்து 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போவது, அதே போல் 6ஆம் அதிபதியாக உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறது, உங்களோட லக்னாதிபதியும் அவரே, ராசியாதிபதியும் அவரே அப்படிங்கிறதுனால அடுத்து வரக்கூடியதில் கடன் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போதைக்கு கடன் இல்லாமல் இருந்துட்டிங்கன்னா வரக்கூடிய காலத்தில் கொஞ்சம் கடன் வேணுங்கிறப்ப நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போவே நீங்கள் கடனை வாங்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலத்தில் ரொம்ப அதிகமான கடன் சுமை அதிகரிச்சிடும் அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு மனசில் ஒரு வேளை சாமி நான் ஏற்கனவே கடன்லாம் வாங்கி வச்சாச்சு நிறையா, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க. இந்த 2026 மார்ச் மாதம் வந்து இந்த சனி பெயர்றார் இல்லைங்களா, அந்த சனி பெயர்ந்த பிறகு தான் உங்களுடைய கடன்கள் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுவரை கொஞ்சம் சடன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அடுத்ததாக அந்த சனியினுடைய காலங்கள் தாண்டும் போது இந்த கடன் அடப்பட்டாலும் கூட மறுபடியும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அது ஒரு விஷயத்த நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். அடுத்தது வந்து எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அதை உங்களுடைய சக ஊழியர்கள் சொல்லியாச்சு. அடுத்து கடன் சார்ந்த விஷயங்கள் இதையும் நீங்கள் சொல்லியாச்சு. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய வீடு, நீங்கள் ஒரு சொந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அது ஓகே. இல்லை நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அல்லது ஒரு சில நபருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருந்தாலும் கூட அந்த சொந்த வீட்டில் தாமசிக்க முடியாமல் ஒரு வாடகை எடுத்து ஒரு வீட்டை பிடிச்சி அதில் குடித்தனம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு. அதனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, அதனால் அந்த வாடகை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப இருக்கும். திடீர்னு உங்களுடைய முன்னெச்சரிக்கை இல்லாமல் திடீர்னு உங்களோட வாடகை உயர்வதற்கோ, அல்லது நீங்கள் எதிர்பார்க்கிற பட்ஜெட்டில் உங்களுக்கு வாடகை அமையாமல் நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட அதிகமான பட்ஜெட்டில் வாடகை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையோ உங்களுக்கு ஏற்படலாம். அதில் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை துணைவருடைய உடல் நலம். அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு உடல் நல குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவி, நீங்கள் ஒரு மனைவியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவரை குறிக்கக்கூடியது தான் உங்களுடைய வாழ்க்கை துணைவர். களத்திர ஸ்தானம் அப்படின்னு பேர். அதனால் அந்த வாழ்க்கை துணைவருடைய ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். இல்லை சுவாமி எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை கல்யாணம் ஆகிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலத்தில் கொஞ்சம் மேலும் தள்ளி போவதற்கான வாய்ப்பு வரலாம். கொஞ்சம் காலங்கள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணத்துக்கு. அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, இதுக்கெல்லாம் எப்போங்க ஒரு விடிவு காலம் பிறக்கும்? எப்போ தான் இதற்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு? எப்போ தான் ஒரு பிரகாசமான ஒளிமயமான நான் வந்து நல்ல ஒரு தீர்க்க தரிசனமான வருங்காலத்தை பார்க்க முடியும் அப்படின்னா, அர்த்தாஷ்டம சனி முடிஞ்ச காலம். அர்த்தாஷ்டம சனி எப்போ முடியுதுன்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 முடியுது. ஓரளவுக்கு நல்ல எதிர்காலத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த எதிர்காலம் உங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமாக இருக்கும். இன்னொரு முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது சேர்ந்தாப்புலேயே ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் எப்படி மாறுறாரோ அதே மாதிரி வாக்கிய முறைப்படியே குரு பகவானும் மாறுறாரு. எப்போன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 9ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. அப்போ ரெண்டுமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக போயிடுது. குரு 9ல் வர்றார், ஒன்று 9ல் குரு யோகத்தை தரும்னு சொல்லுவாங்க. அதே போல் சனி பகவான் 5ல் வந்தார்னா அவக்கலமான லாபத்தை தருவார்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே அது உன்னதமான லாபத்துக்கு வர்றதுனால அதனால் அதற்கு மேலே ரொம்ப யோகமான பலன்கள் நீங்கள் பெற முடியும். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாதக ரீதியாக சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை இல்லை 2 தடவை நல்லா பார்த்துக்கணும். உங்கள் ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சனி தசை மிக மிக முக்கியம். ஆனால் அது இன்னும் பிரயோஜனமாகவே அமைஞ்சிருக்காது. சிறு வயசுல முடிஞ்சு போச்சு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் சனி தசை பார்த்தீங்கன்னா 20 வயசுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 100 வயசுக்கு மேலே தான் சனி திசையே வரும். அதனால் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி தசை கொஞ்சம் முக்கியமான தசை. முக்கியமாக 3 கூடியவர் 4 கூடியவர் உங்களுக்கு இல்லைங்களா. அதனால் அந்த சனி தசை எப்போங்க பலன் கொடுக்கும்னா பிரயோஜனமான பலனே உங்களுக்கு கொடுத்துருக்காது. சரி, அதை எப்படி தான் நாங்கள் அனுபவிக்கிறது அந்த பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் அதுக்கு தெளிவாக சொல்ல முடியும்.
உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னா நீங்கள் சனி பகவான்களுடைய ஆலயத்திற்கு சென்று 2 தீபங்களை ஏற்றி அதை பரிபூர்ணமாக ஆக்டிவேட் பண்ணணும். அதாவது உங்களுடைய ஸ்தானத்தை வலிமைப்படுத்தி அதற்கான பலனை அவர் கொடுக்க வைக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ 7ஆம் இடத்துல இருந்துட்டாருன்னா 7 தீபம் ஏற்றணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆணைக்கு அங்குசம்னா குதிரைக்கு குர்றோம்பாங்களே, அது மாதிரி கிடையாது. இது எந்த இடத்துல இருக்காரோ அதற்கு தக்கன உங்களுடைய சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரு, அவர் நெருப்பு ராசியில் இருக்காரா அல்லது காற்று ராசியில் இருக்காரா, நில ராசியில் இருக்காரா, அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அதுக்கு பலன் இருக்குது. அதை வச்சு அதற்கு மேலேயும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த சனி பகவானை உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண முடியும். எதற்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, அர்த்தாஷ்டமத்தில் சனி மறைஞ்சிருக்கார் இல்லைங்களா, இப்போது அந்த சனி பகவானுடைய பலன் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கிறது கொஞ்சம் வருடங்கள் ஆரம்பிக்கும். அதனால் ஏற்பட்ட சில சிக்கலை நிவர்த்தி செய்யறதுக்கே பல வருடங்கள் ஆகிடும் உங்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனி காலத்தில். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை தகுந்த ஜோதிடரிடம் பார்த்து அதுக்கான பலனை இந்த சனி பகவானால் என்ன இருக்குங்கிறத ஒரு தடவை தெரிஞ்சுக்கங்க. அதே போல் உங்களுக்கு பூர்ணமான ஒரு விடிவு காலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 6ஆம் தேதிக்கு 2026 மேலே தான் ஒரு அற்புதமான நல்ல காலம். பொதுவாக நீங்கள் என்ன செய்யலாம்னா முன் சொன்ன மாதிரி தான் சனிக்கிழமையில சனி பகவானுக்கு 2 எள்ளு தீபத்தை ஏற்றி வச்சுட்டே வாங்க. எல்லா விருச்சிக ராசிக்காரங்க சனி இங்கே இருக்குது அங்கே இருக்குது இப்படி இருக்குது அப்படிலாம் ஒன்றும் கவலையே பட வேண்டாம். எங்கே இருந்தாலும் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு 2 எள்ளு தீபத்தை ஏற்றி வச்சுட்டே வாங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், யோகமான பலன் ஏற்படும். சிவாய நமஹ.